விருப்பு வெறுப்பு இல்லாம இன்றைய தமிழ்நாட்டினுடைய சூழல் எது? திமுகவுக்கு எந்த இடம்? அதிமுகவுக்கு எந்த இடம்? தாவேகாவுக்கு எந்த இடம்? நாம் தமிழருக்கு எந்த இடம்? அது மட்டும் வரைய. நாம் தமிழருக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க. ஏன் அப்புறம் அவங்களே அரசியல் என்னங்க இடம்? விஜய் அவர்கள் சொல்றாரு களத்துக்கே வராதவங்க. ஆமா, என்னத்துக்கு போய் நாம் தமிழர்லாம் கிடையாது. இங்க பாருங்க, 12 வயசுல நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான்ட போய் சேர்ந்தான் ஒரு தம்பி. எத்தனை வயசுல? 12 வயசு. இப்போ அவனுக்கு வயசு 25. அவன் செத்துட்டான். அவனுடைய தாய் குமரி குமரி அழுகிறாள். 2 லட்சம் ரூபா அவன் தர்றேன்னு சொன்னான். போய் வாங்கிட்டு வான்னு சொன்னான். அவன் தான் வாங்கிட்டு வரான். மிரட்டி காசு கேட்பான் சீமா. வசூல் கட்சி அது. நாம் தமிழர் கட்சிங்கிறதோட வசூல் கட்சி. யார்ட்டையாவது தெரிஞ்சுன்னா ரூபா கேட்டு வாங்கிடுவான். தமிழ்நாட்டிலே அவருக்கு கட்சியில் ஆர்வத்தோடு போய் சேர்றவன் வசதி உள்ளவனாக இருந்தால் அவனை உறிஞ்சிருவான். இப்படி இவன் செய்கிற எல்லா அநியாயத்துக்கும் ஒத்து போய் அவரோடு அவருக்கு வீட்டில் இருந்த தம்பி வெற்றி செல்வன் இறந்துட்டான். நவம்பர் 27 காரைக்குடிக்கு போகிறார் சீமா, மாவீரர் நாளில் கலந்து கொள்ள. அந்த வீட்டில் போய் அந்த தாய்கிட்ட துக்கம் விசாரிக்கலை. 6000 பேர் இன்னைக்கு அதை கண்டித்து வலைத்தளத்தில் பதிவு பண்ணிட்டாங்க. வெற்றி செல்வனுக்கு நேர்ந்த கெதி தான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தொண்டனுக்கும் நடக்கும்னு சொல்லி அந்த கட்சி தொண்டர்கள் உடைந்து நொறுங்கி இருக்காங்க. அதனால் ஒரு தொகுதிக்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு கட்சியை களத்தில் இல்லாத கட்சின்னு தான் நாங்கள் கணக்கில் எடுத்திருக்கோம்.